ஸோ ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ்லேருந்து ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அது பேர் டெமனாலஜி. ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு எஃப்ஜிபி வெடி சேனல். நாங்கள் எஃப்ஜிபி. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாங்க, ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு அது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இருங்க, நம்ம கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஃபோட்டோ கேமரா இது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இவனுங்கெல்லாம் நம்ம இது ஃப்ரெண்ட்ஸு தான். மைண்ட் கிராஃப்டில் வந்தானுங்கள்ல, ஒரு நாள் வந்தானுங்க, அவள் தான் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தானுங்க. என்ன ஆச்சுன்னு தெரில அவனுங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் போயிருந்துச்சுனால அவனுங்களால் வர முடியல. ஸோ ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த லோடிங் பேஜ் முடிஞ்ச உடனே நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். அப்புறம் இன்னும் நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுக்கு வெறும் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம கேமுக்குள்ளே வந்துச்சு. நான் எடுக்க போகிறது தெர்மாமீட்ரு, இஎம்எஃப் மீட்டர், அப்புறம் ஒரு கேமரா. என்னோட வரமாட்டேது. வந்துருச்சு. ஓகே, இதுதான் நீ நம்ம வந்திருக்க வீடு. ஸோ உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. தெர்மாமீட்டர் ஆன் பண்ணிட்டு எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே EMF 3 என்னங்க இது? கொஞ்சம் பயங்கரமான பேயாக தான் இருக்கும் போல். அதுக்குள்ளே EMF 3 வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம். எங்கே EMF 5 வரைக்கும் வேணும் நம்மளுக்கு. 5 வரல, 3 தான் வருது. டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். இங்கே இல்லை, இங்கே சில்லுன்னு இல்லை. இங்கே ஹால்லேயும் இல்லை. இந்த இடம் இங்கே தாங்க EMF 3 இருக்குது. ஓகே, ரூமுக்குள்ளே போனால் அதுவும் குறைஞ்சிருந்தா. ஸோ லைட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ EMF போயிடுச்சு. அப்போனா போய் நம்ம பக்கத்தில் இல்லை. இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ என்னன்னு தெரில, டெம்பரேச்சர் வேறு காமிக்க மாட்டேங்குது. EMF 5 போனால் அங்கே இதாக செக் பண்ணலாம். லிவிங் ரூமு நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இந்த ரூமு கம்மியாக தாங்க இருக்குது. தம்பி டே பேய எங்கடா போய்க்கிற? எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் தாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா மற்ற ரூமை கம்பேர் பண்ணும்போது அங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதுக்கும் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாமா? இங்கே இல்லை. ஆமாம், இல்லை. ஓகே, EMF சரி, வீடியோ கேமரா இங்கே செட் பண்ணிடலாம். கிச்சனில் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. ஆன் பண்ணி ஆர்பு ஏதாவது இருக்கா? ஆர்பு எதுவும் இல்லை. ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கேமராவை. லேசர் ப்ரொஜெக்டர்லாம் அங்கே போட்டோம் நாங்கள். தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர், EMF எதுவுமே இல்லை. அப்புறம் இவனுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரில. அங்கே ஒரே இடத்துல நடந்துன்னு இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஆனால் ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிருங்க. ஸோ அது என்னன்னு தெரில, அதனால் அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. EMF 4 இங்கே பாருங்களேன். எங்க அதை பார்த்தீங்களா? அதை அங்கே ஒரு வெள்ளை உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. யோ என்னையா அது? எப்பா, நினச்ச மாதிரி கிச்சனில் தாங்க சரி. ஸோ இப்போ இங்கே தான் நம்ம செக் பண்ணணும் இருக்கிற எல்லாத்தையும். இங்கே தான் வாய் ரொம்ப வளருது. டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீஸை வேறு மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரீசிங் டெம்பரேச்சரு அதை ஜேர்னலில் மார்க் பண்ணிக்கலாம். அதை நான் கடைசியாக பண்ணிப்போம். இது எதுக்கு இருக்குன்னு தெரியலையே. எவிடன்ஸில் போயிட்டு எங்கேயா EMF 5 வந்துச்சு. EMF 5 வந்துச்சு. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருங்க, எதுக்கும் ஒரு செக் பண்ணுறேன் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கான்னு. EMF 4 மறுபடியும் 4. எல்லாமே பறக்குது. ஈவெண்ட் போல். ஈவெண்ட்டுனா அது ஒரு ஹண்ட்டு. எப்படி சொல்கிறது? பேய் வேட்டையாடும். வரான் பூச்சாண்டி அப்படின்னு வேட்டையாடும் நம்மளை. அதுக்கிட்ட அப்போ நம்ம எங்கேயா வீட்டை விட்டு வெளில போயிடணும்.
இல்லைனா எங்கே கபோர்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும், இல்லைனா நம்ம செத்துருவோம். ஸோ இஎம்எஃப் 4 வரைக்கும் இப்போ போச்சு. 5 அப்போ வரும்னு தெரில. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இன்னும் அங்கே வரல. 0க்கு கீழே போகணும் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரு. இல்லை கைஸ், 1ல் நிற்குது. 1 வெறும் 1ல் நின்றுட்டுருக்கு. 1ல் நின்றுருக்கே. 1ல் நின்றுருக்கனால இப்போ நம்மளால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உள்ளே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா நீங்கள்? ஐயோயோ, ஒரு கேமராவை உள்ளே ஃபிக்ஸே பண்ணல போல். இன்னும் ஒரு கேமரா தான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சம்திங் ஆக்டிவிட்டீஸ், நோ ஆக்டிவிட்டீஸ் கைஸ். இருங்க, ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சு பேசி பார்க்கலாமா? இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணதுக்கு இதாக பேசி பார்ப்போம். ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சு இருக்கிற எங்கேயா லைட்டு சுவிட்சு? என்னங்க லைட்டு சுவிட்ச் இருக்குது. சரி, லைட்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்கனால ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சு பேச முடியாது. லைட் சுவிட்ச் வேறு எங்கன்னு தெரில. ஓகே, ஆஃப் பண்ணிட்டான் அவன். ஆனாவிடா ஸ்பிரிட் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு, ஆர் யூ நியர்? நீங்கள் பக்கத்தில் இருக்கியா? சொல்பாடே, சொல்கிறா. ஏன் பக்கத்தில் இருக்கியா நீ? என்னங்க எந்த ரெஸ்பான்ஸும் வரமாட்டேங்குது. கொஞ்சம் திமிரு பிடிச்ச பையாக இருக்கணும், நம்மளோட பேசக்கூட மாட்டேங்குது. கிட்டையும் இல்லை. தூரமாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல. யோ, பார்த்தீங்களா அது கொழுப்ப? ஸோ இதுக்கு என்னன்னு தெரியல. ஸ்பிரிட் பாக்ஸ் ஒர்க் ஆகலை. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிட்ட இருக்கியாப்பா? ஒழுங்காக சொல்லித்தொல்லடா, ஏதாவது சொல்கிறாடே. ஏங்க ஏங்க அதை பார்த்தீங்களா? தூக்கி அடிச்சிருச்சு அந்த லேசர் ப்ரொஜெக்டரை. ஐயோ, நான் அது கொஞ்சம் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், அது தூக்கி அடிச்சது. ஐயோ, என்னையா அது எல்லாத்தையும் தூக்கி கஷ்டம் இருக்குது. என்னண்ணா அது டக்குன்னு நம்ம முன்னாடி நிற்குது. போத்தா போஸ்க்குன்னு எதையோ தூக்கி வர அடிக்குது. ஸ்பிரிட் பாக்ஸ்லேயும் பேச மாட்டேங்குது. என்னதுன்னே தெரியலையே. இருங்க, இதை மறுபடியும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாமா? இல்லை இதில் ஹேண்ட் பிரிண்ட் எதாவது இருந்தால் பார்க்கலாம். அவன் மாதிரி எங்கேயோ போயினே இருக்கிறான். விதரிங் இருக்குது, அந்த செடி வந்து ஆடி போச்சு. என்னங்க சைரன் மட்டும்தான் காட்டுது. சைரனு ஆஷ் வாங்கு, இந்த 2 பேய் தானே. ஆஷ் வாங் வந்து இஎம்ஐ5 கோஸ்ட் ரைட்டிங். கோஸ்ட் ரைட்டிங் நாங்கள் பார்த்துட்டோம். கோஸ்ட் ரைட்டிங் இல்லை, ஸோ சைரனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சைரனுக்கு வந்து விதரிங்கு. ஸ்பிரிட் பாக்ஸில் அதான் பேசவே இல்லையே. ஸ்பிரிட் பாக்ஸில் பேசவே இல்லையே. ஏங்க என்னங்க இது? ஐயோ, ஃப்ரீசிங் டெம்பரேச்சரும் இல்லை. ஐயோ, என்னையா அது? இஎம்எஃப் ரீடிங் 5 இஎம்எஃப் 5. யோ, நல்ல வேலை நான் உள்ளே இருந்தால் ஹண்ட்டு வந்துட்டுருக்கும். நம்மளை ஒரு போட்டு தள்ள வந்துட்டுருப்பார். என்னங்க வெள்ளம் வந்தால் கூட காட்டுது இஎம்எஃப் 5. ஓ, உள்ளே வேட்டையாடிட்டுருக்காரு போல் அவர். சார் பிஸியாக வேட்டையாடிட்டுருக்காரு. யாரை வேட்டையாடுறாருன்னு தெரில. நாங்கள் எல்லாம் உள்ளே இருக்கோம். தம்பி முடிஞ்சுதா? தம்பி சார் முடிச்சிட்டிங்களா சார்? முடிச்சிட்டான் போல். ஸ்பிரிட் பாக்ஸ் இவன் பேசவே மாட்டேங்கிறானே. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இப்போது? கோஸ்ட் ரைட்டிங்கும் இல்லை. என்னங்க இது? ஏங்க லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிட்டு இஎம்ஐ கோஸ்ட் ஹண்ட் வந்துருச்சு. ஆமாம், வெள்ளை பாருங்க, என் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஐயோ, வெளில போனால் நான் காலி. அவன் உஷாராக கபோர்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுன்னு இருக்கிறான். நான் இந்த ரூமுக்குள்ளே ஒழிஞ்சுன்னு இருக்கிறேன். எப்போ வேணா. ஐயோ, பக்கத்தில் வந்துட்டு போச்சு. அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. அந்த வாய் மாதிரி வந்து போயிருக்கும். ஐயோம்மா, என்னையா இது நடக்குது? ஓவராக இருக்கு. ஓகே, கோஸ்ட் ஹண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு அப்ஜெக்டிவ் எனக்கு தெரிஞ்சு 2 அப்ஜெக்டிவ் முடிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இஎம்ஐ5யும் பார்த்துட்டோம். என்னடா அது கோஸ்ட் ஹண்ட்டு, இதையும் நம்ம உள்ளே இருந்து சர்வே பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டோம். என்னங்க இது? ஏங்க வீடு இடியுது. இப்போ நான் இது எப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுறது? ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போயிருக்கு. ஆனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போட்டாலும்
எதுவும் காட்டில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போட்டால் எந்த பேயுமே இல்லைன்னு சொல்லுது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுற மறுபடியும் ஸ்பிரிட் பாக்ஸில் பேசுகிறதுக்கு. ஏங்க சத்தம் வந்துச்சு. அது உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நான் இப்போது டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் கேமோட வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல, அதனால் மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம இப்போ பேய் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். பேய் வந்து சைரனு. வாடா டக்குன்னு கிளம்புறடி, வாடா. இருங்க, இன்னொரு ட்ரை பண்ணலாம். அரி ஃபாரவே தம்பி, தூரமாக இருக்கியாப்பா? ஓகே, எதுவும் வரல நம்ம. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. ஸோ டக்குன்னு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு பேயை கண்டுபிடிச்சிட்டோம். சக்ஸஸாக ஃபெயிலா பார்க்கலாம். லோடிங் பச்செல்லாம் யார்கிட்ட வேணும் போட. இதை நம்ம முடிச்சுட்டு இருந்தோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஸு போ. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம முடிச்சிட்டோம். சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இருங்க, நம்ம ஒருத்தர் டிஸ்கனெக்ட் ஆகிட்டார்ல, அவரை மறுபடியும் இன்வைட் பண்ணோம். என்ன அவரை காணோம்? அவரை காணோங்க. ஐயோ எங்கே போச்சுன்னு தெரில. இருங்க, அவரே நம்மளுக்கு இன்வைட் கொடுக்க சொல்லலாம். ஸோ நம்ம அவர் இன்வைட் கொடுத்துட்டாரு. இப்போ அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது. எசுக்குறாடி, டக்குன்னு எசுக்குறா. ஓகே, வந்தாச்சு. இந்த வெள்ளை சொக்கா நான், பின்னாடி இருக்கிறது வந்து 2 பேருமே என் ஃப்ரெண்டு தான். பின்னாடி இருக்கிறது வந்து என் ஃப்ரெண்டு தான், இந்த சைடில் இருக்கிறதும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ இருங்க, நம்ம மறுபடியும் கேமரா அதெல்லாம் வாங்கின்னு போயிடலாம். இதில் ஒரு வாட்டியும் வாங்கணும். ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணும்போதும் வாங்கினே இருக்கணும். அது ஏன் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இருங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுறாடே. என்னங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறான் அவன். ஸ்டார்ட் ஆகி தொலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன். இப்போ நம்ம ரெண்டாவது கேமை முடிப்போமா? சக்ஸஸாக ஃபெயிலா பார்க்கலாம். யாரெல்லாம் சக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் ஏன்னு சொல்லுங்கள், ஃபெயிலுன்றீங்களோ பின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போவே பாஸ் பண்ணி சொல்கிறீங்க, வீடியோ முடிச்சிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்பிரிட் பாக்ஸு, கேமரா, இஎம்எஃப் ரீடர் தான் வச்சுட்ருக்கேன். லைட் ஆன் பண்ணால் ஓகே, ஃப்யூஸ் இல்லை. அந்த ஃப்யூஸை பிடிங்கி போட்டிருக்குது. வேலையாக போய் ஃப்யூஸ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஃப்யூஸ் பாக்ஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ லைட்டும் வந்துருச்சு. ஓகே, நம்மளுக்கு லைட்டும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு கண்ணு தெரியாத பிரச்சனைகள் அது மாதிரி எதுவும் இருக்காது. எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே இஎம்எஃப் ரீடிங் இருக்கான்னு அப்படியே செக் பண்ணுற வேண்டியது தான். இருங்க, இங்கே இஎம்எஃப் ரீடிங் எங்கேயுமே வரமாட்டேங்குது. என்னங்க இது, இஎம்எஃப் ரீடிங் எங்கேயும் வரமாட்டேங்குது. என்னன்னு தெரில. நான் இது இஎம்எஃப் ஹண்ட்டு வருது. லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னா ஹண்ட்டு வருதுன்னு அர்த்தம். நம்ம வேலை உள்ளே இருக்கிறாரு, வெளில வர மாட்டேங்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை போல். ஏன் வெளில இருந்தாலும் இஎம்ஐ 5 வருதுங்க. சரி, இஎம்ஐ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இல்லை, ஏன்னா நான் இன்னும் சின்ன பையனா எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன பையனும் இல்லை. என் வாய்ஸை வச்சு எனக்கு என்ன ஏஜ்னு கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் என்ன ஏஜ், நான் எந்த கிளாஸு போகிறேன்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே இங்கே எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் இஎம்எஃப் 5 வந்துச்சு. அப்புறம் அங்கே தான் அது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கிறதே ரொம்ப கம்மியாக டெம்பரேச்சர் இருக்குன்றான் அவன். ஸோ அங்கே இருக்க சால்ட் எடுத்து கீழே கொட்டி பார்த்துட்டோம், அங்கே ஏதாவது ஃப்ரூட் பிரிண்ட்ஸ் கிடைக்குதான்னு. இருக்கிற எல்லாத்தையும் கொட்டின்னு இருக்கான். ஓகே, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது தான். ஓகே, எங்கே சுவிட்ச் வேறு எங்கே போயிருக்குன்னு தெரில. ஸ்பிரிட் பாக்ஸ் இருங்க, இஎம்எஃப் 5 இருக்குது.
அதை மார்க் பண்ணிட்டோன்னா ஆஷ் வாங்கு, டீமனு, நைட்மேரு, ரெவனண்ட்டு, ஷேடோ, அதில் இருக்க கோஸ்ட் அரும்பு இல்லை. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆஷ் வாங்கு, டீமனு, சேலது இருக்குது, ஸ்பெக்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. மறுபடியும் இன்னொரு வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். ஒன்று அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னொன்று இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் எதாவது நடந்தாலும் தெரியும், இந்த பக்கம் எதாவது நடந்தாலும் தெரியும். நைட் விஷன் வச்சிட்டாச்சு. ஓகே, விதரிங்கும் இருக்குது. அந்த அங்கே பூவை பார்த்தீங்களா, கருப்பு கலரில் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். அது எங்கே பேய் இருக்கோ அங்கே எடுத்துன்னு வந்து போட்டிங்கன்னா அது வந்து கருப்பு கலரில் மாறிடும். அந்த பேய் வந்து அதை கருப்பு கலரில் மாற்றி விட்ருமா. பாவம் அந்த பூ என்ன பண்ணுச்சுன்னு தெரில, அது கருப்பு கலரில் மாற்றி விட்ருச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் பூ. ஓகே, வெதரிங்க நம்ம பண்ணிட்டோம், மார்க் பண்ணியாச்சு ஜேர்னலில். என்னங்க இது, லேசர் ப்ரொஜெக்டரும் வச்சிட்டோம், என்ன ஆக்டிவிட்டீஸும் நடக்கலையே இன்னும். வாட் டே டூயிங் லைக் திஸ்ஸு? என்னங்க இது, இவன் யார், ஏன் இப்படி பண்ணுக்கிறான் தெரியல. கீழே என்னன்னா ஒரு மிரர் இருக்குது. ஏங்க கோஸ்ட் ரைட்டிங் இருக்குது. இப்போ 3 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கோஸ்ட் ரைட்டிங் இருக்குது. EMF5 கோஸ்ட் ரைட்டிங். அப்புறம் இன்னொன்று என்னதுன்னு தெரில, எதையா மார்க் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன். என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கலாமா? சரி, ஜேர்னல். ஹூ ஆர் யூ டோன்ட் பிலாங் ஹியர். ஆமாம், உன்னை அடித்து தொலைத்த தானே வந்திருக்கேன். விதரிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஆஷ் வாங். இன்னும் நம்ம ஆப்ஜெக்டிவ் முடிக்காத காரணத்தினால் ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஹண்ட்டு ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் அவன். ஸோ அந்த கீழே ஒரு கண்ணாடி கிடச்சி பார்த்தீங்களா, ஹாண்டட் மிரராக என்ன தெரிலது. அந்த மிரரை யூஸ் பண்ணோன்னா அந்த ஹண்ட் அது ட்ரிகர் ஆகும். இல்லைனா இங்கே ஒரு மியூசிக்கல் பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்து இது சுற்றணுன்னா அது ஒரு ஹண்ட்டு ட்ரிகர் பண்ணி விடும். 2 ஹண்ட்ரட் தான் ட்ரிகர் பண்ணணும். இப்போ அவன் யூஸ் பண்ணிட்டான். நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்க வேண்டியது தான். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு தெரியல. அந்த ஹண்ட்டு முடிகிற வரைக்கும் இங்கே உள்ளே தான் உக்காந்து இருக்கணும். EMF5, இந்த 5 வந்து அப்படியே 1 குறையிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஸோ நாங்கள் இந்த சர்வே பண்ணுவோமா, ஹண்ட்டை சர்வே பண்ணுவோமா. என் பாட்டு வெளில போயின்னுக்குறான். குறைஞ்சிருச்சுங்க, மொத்தமாகவே குறைஞ்சிச்சு. EMF5 எல்லாமே பறக்குதுங்க. எனக்கு எல்லாத்தையும் பறக்க வைக்குது. வாட்டடி இந்த மாதிரி இல்லை சொல்லி இல்லை, பயமுறுத்த முடியாதுடா. வேறு ராஜா பரம்பரைஸ், கோஸ்ட் பரம்பரை. ஓகேவா, அவனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஷ் வாங்க தாங்க இருக்கணும். ஹண்ட்டு ட்ரிகர் பண்ணியாச்சு. வெட்னஸ்ட் க்ளோஸ் ப்ளோயிங் அவுட் அ கேண்டில். சாரி, நான் லைட்ரு வாங்க மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு கேண்டலில் லைட் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால் EMF1 போயிடுச்சு. EMF5லேருந்து 2 வந்துச்சு, 2லேருந்து 1 வந்துச்சு. உள்ளே ஒருத்தர் இருக்கான், ஹண்ட்டு வேறு ட்ரிகர் அடிச்சு நல்லா உள்ளே மாட்டின்னுக்கிறார் தலைவர். அதனால் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டோர் எப்போ ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் ஓப்பன் ஆச்சு. டக்குன்னு வெளில ஓடிவாடா டேய். ஆஷ் வாங்க மார்க் பண்ணி முதல்ல கிளம்பணும். ஓடி வரான் பாருங்க, தான் தெரிக்க ஓடி வரான். ஸோ கைஸ், என்னங்க இது, உள்ளே போக முடியல, கார் கூட நம்மளுக்கு சோதிக்குதுங்க. ஓகே, உள்ளே போயாச்சு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. டெமனாலஜி இந்த கேம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ரிசல்ட்டு சக்ஸஸாக ஃபெயிலா? சக்ஸஸ்னால் சக்ஸஸ்ஸு போடுங்க. சக்ஸஸ் பண்ணியாச்சு, நம்ம லெவல் 5க்கும் போயிட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ வச்சுன்னு இருக்கிறான்னு, வீடியோ போட்டுன்னு இருக்கிறான்னு. ஸோ பாய்.